வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நம்முடைய உரைவீச்சின் நாயகர் ஹெர்பர்ட் மார்க்யூஸ். ஜெர்மன் தேசத்திலே பிறந்து அமெரிக்காவிலே வாழ்ந்த சோஷலிஸ்ட் பிலாசபர். கிரிட்டிக்கல் தியரி ஆஃப் மார்க்சிசம் என்கிற ஒன்றை உருவாக்கியவர். சைக்கோ அனலிஸ்டாக இருந்து சமூக அறிவியல் என்கின்ற ஒரு மிக முக்கிய துறையை வளர்த்தெடுத்தவர். இவர் சொல்கின்றார், மாஸ் மீடியா கேன் கிரியேட் ப்ரோக்ராம்டு மைண்ட்ஸ், ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் தட் பசிஃபை த பாப்புலேஷன் அண்ட் எலிமினேட் கிரிட்டிக்கல் தாட் என்று சொல்கின்றார். சிந்திக்கும் அறிவையே மழுங்கடித்து விட்டு உங்களுக்கு மாஸ் மீடியா என்று அழைக்கப்படுகின்ற சமூக வலைதளங்கள், சமூகத்திலே இன்று பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாஸ் மீடியா உங்களுக்கு உங்களையும் அறியாமல் உங்கள் மனதை ப்ரோக்ராமிங் செய்து ஒரு பொய்யான கான்சியஸை உருவாக்கி உங்களை தன் அடிமையாக வைத்திருக்க முடியும் என்று சொல்கின்றார். இந்த வாசகத்தை நான் எந்த புத்தகத்திலிருந்து எடுத்தேன்? ஒன் டைமென்ஷனல் மேன் என்கிற தலைப்பில் ஹெர்பர்ட் மார்க்யூஸ் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்துதான் நான் இதை எடுத்தேன். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மாஸ் லீடர் வர்சஸ் மாஸ் மீடியா லீடர் என்பதை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்று மார்க்யூஸ் அறிவிக்கிறார். அதனால தான் மாஸ் மீடியா லீடர் இப்போது தமிழ்நாட்டிலே தலைமை பீடத்துக்கு வந்துவிட்டார். அவர் மாஸ் லீடரா மாஸ் மீடியா லீடரா என்பதை நான் சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்று எந்த விதமான தேவையும் இல்லை. 257 பக்கங்கள் கொண்ட இந்த ஒன் டைமென்ஷனல் மேன் என்கிற புத்தகம் ஒற்றை பரிமாண நடத்தை என்கிற ஒரு நிலையை, கட்டுப்படுத்தப்பட்ட ஒற்றை பரிமாண நடத்தை என்பதை நமக்கு விளக்குகிறது. அதை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள்? ஒற்றை பரிமாண நடத்தை என்பது நீங்கள் ஒரே பொருளையே யூஸ் அண்ட் த்ரோ செய்துவிட்டு திரும்ப திரும்ப வாங்க வைப்பது, அந்த ஒரு பிராண்டை மட்டுமே நம்பி அனைத்தையும் வாங்க வைப்பது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், நவீன முதலாளித்துவம் என்பது மீடியாக்களின் உதவியோடு விமர்சனபூர்வமான சிந்தனை மனிதனை கொன்றுவிடும் என்கின்ற ஒரு கான்செப்டை எப்படி இவர் கிரிட்டிக்கல் தியரி ஆஃப் மார்க்சிசம் கொண்டு விளக்குகின்றார் என்பது இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு புரிகிறது. எனவே எதிர்வினை அல்லது எதிர் விமர்சனம் என்பதையும் போலியாக உருவாக்குவார்கள். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது தவறாக இருந்தாலும் அதுதான் எதிர்வினை என்று நினைத்து கொள்ளுகின்ற ஒரு பொய்யான மனநிலையை உருவாக்குவார்கள். இது பார்த்தீங்கன்னாக்க மிக எளிமையாக நடந்துவிடும். இது செயலற்ற நிலையை தான் செயல்படுவதாக நினைத்து கொள்ளும் நிலையாக மாற்றுவது. இது ஒரு நிரலாக்கம், அதாவது ப்ரோக்ராம்டு மைண்ட்ஸ், நிரலாக்கப்பட்ட மனம் என்கிற ஒன்று. டு பிகம் எப்படின்னா, அரசியல் ஆழமற்ற ஆனால் ஆழமாக இருப்பதாக நம்புகின்ற ஒரு அரசியல் நிலையை சமூகத்தில் விதைப்பது. இந்த ப்ரோக்ராம்டு மைண்ட்ஸ் என்ன செய்யும் என்றால், ஒரு பிராண்டை நோக்கி அவர்களை முழுக்க முழுக்க ஃபாலோயிங் காம்ரேட்ஸாக மாற்றிவிடும். அதில் அவங்க பிளைண்ட் கமாண்டன்ஸாக மாறுகிறார்கள். அந்த ஒரே டைமென்ஷனை நோக்கி ஒரு 6-7 மாதம் அவங்களை போக வைக்கக்கூடிய ஒரு மீடியா தாக்குதலை துல்லியமாக நடத்த முடியும் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. இதுதான் சமூக அடக்குமுறை. ஆனால் இந்த சமூக அடக்குமுறை என்பது ஒரு போதையாக உருவாக்கப்பட்டு தன்னையும் அறியாமல் அவர்கள் இதற்குள் இருப்பதை பெரிய அளவில் விரும்பும் ஒரு விஷயமாக எப்படி மாற்றுவார்கள் என்பதன் உளவியலை இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கின்ற அனைத்து வகையான சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது எவ்வளோ மோசமானது என்கிற நினைவில்லாமல் அந்த சாஃப்ட் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி குடிப்பது என்பதும் கூட வைத்துக்கொள்வது என்பதும் அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் பானமாக இருக்கிறது என்பதையும் எப்படி நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது போலவே ஒரு ப்ராடக்டாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த அரசியல் கட்சி அது ஒரு ப்ராடக்ட் என்றும் அது எப்படியெல்லாம் உங்களை புத்துணர்ச்சி செய்ய வைக்கும், புதிய உலகத்தை நோக்கி உங்களை இட்டு செல்லும் என்கின்ற கனவுலக
கான்செப்டுகளை உருவாக்கி போலியாகவே மிக சிறப்பாக ஒரு உட்டோப்பியா உலகத்திற்குள் உங்களை எப்படி செலுத்த முடியும் என்பதை இந்த ஒன் டைமென்ஷனல் மேன் புத்தகம் மிக அழகாக 257 பக்கங்களுக்குள் விளக்கி விடுகின்றது. இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் செல்வோம். இன்றைய விஞ்ஞானி எஸ்பி சக்கரவர்த்தி. எஸ்பி சக்கரவர்த்தி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைப்பை உருவாக்கியவர். த ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் என்ஜினியரிங் இன் இந்தியா என்று நாம் அவரை அழைக்கிறோம். ஆனால் அவரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் உண்மை. நம்முடைய குழந்தைகளுக்கோ அல்லது இன்ஜினியரிங் பாடப்புத்தகத்திலோ அதை பற்றி எதுவுமே கிடையாது. 1910 முதல் 30 வரை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாம் டெலிகிராஃப் என்ற ஒன்று வைத்திருந்தோம். ஆரம்பத்தில் இந்த பிரிட்டிஷ் எலக்ட்ரிக் டெலிகிராஃப் 1849 இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஆனால் 1910 30 வரைக்கும் டெலிகிராஃப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராஃப் லைனே போட்டு மேஜர் சிட்டிஸ் இருக்குல்ல, முக்கியமான நகரங்கள் பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, டெல்லி, இந்த நகரத்தை இணைத்தது. இங்கேருந்து டப்ப டப்பா டப்ப டப்ப டப்பா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறதை நீங்கள் பார்க்கலாம். ரயில்வேஸ்க்கு யூஸ் ஆச்சு. ஆஃபீஸர்ஸுக்கு பெரிய அளவில் இராணுவம் எங்கெல்லாம் நகருது, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் எழுச்சி எங்கே நடக்குதுன்னு அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உலகம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒயர்லெஸ் வாக்கி டாக்கி அப்படிங்கிற ஒன்று இந்தியாவுக்குள்ளே வருது. இராணுவம் பயன்படுத்துகிறது, போலீஸ் பயன்படுத்துகிறாங்க ஒயர்லெஸ் வாக்கி டாக்கி. 1927 47 வரைக்கும் நம்ம டெலிகிராஃப் தான் வச்சுருந்தோம். சுதந்திரமாக இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் மட்டும் வாக்கி டாக்கி கொடுத்துருந்தோம். வாக்கி டாக்கி ரேடியோ அலைகளை பயன்படுத்தி ஒர்க் பண்ணுது. மற்றபடி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வானொலிகள் தான். வானொலி கூட அந்த காலத்து வானொலி பார்த்துருப்பீங்க, வால்வு யூஸ் பண்ணுற பெரிய பெரிய வால்வாக இருக்கும், பல்பு மாதிரி அதுதான் இருந்தது. ஒரு கட்டத்தில் உலகம் கண்டென்சருக்கு மாறுது. செமிகண்டக்டர்ஸ் அண்ட் கண்டென்சர்ஸ் இதற்கு மாறுகின்ற பொழுது அப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணிச்சு? ஒரு மோசமான முடிவு பண்ணிச்சு. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் கான்செப்டுக்குள்ள உலகம் மாறிய பொழுது ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு சில புத்திசாலிகள்லாம் சேர்ந்து நாம் இந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வர முடியாது, அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு பதிலாக இந்த தொழில்நுட்பம் அங்கெல்லாம் வந்துட்டதுனால நிறையா பொருட்களை தூக்கி போட்டாங்க. இந்த தூக்கி போட்ட பொருள்லாம் இந்தியா கெட்டு வந்துட்டோம்னா நம்ம இந்தியா முழுக்க ஒரு வானொலி கட்டமைப்பையும் இதையும் உருவாக்கிடலாம் அப்படின்னு ஒரு போலியான இது பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கி எறியப்பட்டதை இங்கே கொண்டு பயன்படுத்துகின்ற ஒரு சித்தாந்தம். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியவா போகுது, இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற விதத்தில் பேசப்பட்டது. இதுக்காக கார்கோ கொண்டு பேசிட்டாங்க. எந்தெந்த கப்பலில் இதெல்லாம் தூக்கிட்டு வரலாம், எங்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் போய் அந்த நாட்டுக்கிட்டேருந்து விலை கொடுத்து எப்படி வாங்கிட்டு வரலாம். அவங்களுக்கு என்ன வேணும்னா எப்படியா இந்த குப்பையெல்லாம் நாட்டை விட்டு அழிஞ்சா சரின்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மதிப்பிற்குரிய எஸ்பி சக்கரவர்த்தி அவர்கள் உள்ளே நுழையிறாங்க. அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வி.கே. கிருஷ்ணமேனனை போய் சந்திக்கிறார். இவர் அவர்கிட்ட போய் சொல்கிறார், சார் இதெல்லாம் தேவையில்லை, நவீன இப்போ வந்திருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ரேடார்கள் இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ரேடார்கள் கட்டித்தரேன் சார், ஏன் கவலைப்படுறீங்க, இதுக்காக வெளிநாட்டிலேருந்து தூக்கி எறியதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு போய் கேட்குறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ அவர் ரேடார் தெரியுமா உனக்கு, எப்படி செய்ய சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இப்படி உட்காந்துலாம் அதை பேச முடியாது சார், நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வரைபடத்தோடு என்னோடய பிளானோட வரேன்னு சொல்கிறார். அடுத்த நாள் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே மேனன் அவரை நேருவிடம் அழைத்து சென்று விடுகிறார். நேரு என்ன சொல்கிறாரு, வாட் இஸ் ஏ ரேடார்னு கேட்குறாரு. ஒரு ரேடார் என்றால் என்ன, அவற்றை எப்படி கட்டமைப்பது, அதை என்ன செய்யணும். 20 மணி நேரம் டெமோ சார், 20 மணி நேரம் டெமோ. தன் டீமை கூட்டிகிட்டு ஒரு இடத்துல நேரு டிஃபென்ஸ் எல்லாரும் உட்கார வச்சு நான் ஸ்டாப் டெமோ கொடுக்குறாரு. இந்த இடத்துல இது நடக்கும், இந்த இடத்துல இது நடக்கும், இது நடக்கும், ரயில்வேஸை எப்படி கட்டுப்படுத்தலாம், அப்படி பண்ணலாம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். கூட இருந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் தான் ப்ரொஃபஸர் எஸ்பால். ப்ரொஃபஸர் எஸ்பாலும் மதிப்புக்குரிய சக்கரவர்த்தியும் இணைந்து அந்த கான்செப்ட். எஸ்பாலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 27 வயசு தான், சின்ன பையன். இவர் தான் முதிர்ந்த விஞ்ஞானி. இருவரும் இணைந்து இந்தியா முழுவதுமான ஒரு அருமையான ரேடார் கட்டமைப்பை கொடுக்குறாங்க. இந்த ரேடாரை தான் இன்றைக்கி இராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ரேடார்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் லேப் பெங்களூரு, டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்
ரிசர்ச் லேப் ஹைதராபாத், இது இரண்டையும் சக்கரவர்த்தி உருவாக்கி கொடுக்கிறார். முதல் முறையாக மிக அற்புதமாக நம்முடைய நாட்டில் இது சம்பந்தமான அறிவியல் வருகிறது. அப்போ ப்ரொஃபஸர் ராம்தாஸ் செனாய் அப்படின்னு ஒருத்தர் சென்னையில் இருந்தார், அவரும் சென்று இணைந்து கொள்கிறார். அப்படி இணையும் பொழுது எஸ்டிடி வருது, ஐஎஸ்டி வருது, பிஎஸ்என்எல் என்கிற ஒன்று உருவாகிறது. இந்தியா முழுவதும் மற்ற நாடுகளிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பொருள்கள் இல்லாமல் நாமே தயாரித்த நம் சுய அறிவியல் என்பது முன்னேறி வந்தது. இந்த அற்புதமான இந்த அறிவியலில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்தியன் ஆண்டனாஸ் என்கின்ற ஒரு தனி ஆண்டனாக்கள் செய்கின்ற லேபை உற்பத்தி செய்கிறாங்க. 4 கம்பி இப்படி குறுக்க போயிருக்கோம். அந்த காலத்து டிவி வாங்கினவங்களுக்கு தெரியும், வீட்டில் மேலே ஒரு ஆண்டனா என்கிற ஒன்றை வைத்திருப்போம். அதை திருப்புவதற்கு ஏற்ற மாதிரி டிவி வேலை செய்யும். இந்த ஆண்டனாவை நாம் ஒரு காலத்தில் 56 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தோம் என்றால் நம்ப முடிகிறதா? எப்படி இருந்த நம் நாட்டை எப்படி உயர்த்தினார் சக்கரவர்த்தி என்பதை நினைத்து பாருங்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு 5G வரைக்கும் போயிட்டோம். இன்னைக்கு வைஃபை சூப்பராக வேலை செய்யுது. இவை அனைத்திற்குமான மிக முக்கிய வேலையை செய்த அந்த அற்புத மனிதர் எஸ்பி சக்கரவர்த்தி என்கிற அந்த விஞ்ஞானியை நினைப்போம், போற்றுவோம், அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்வோம். இப்போது நாம் இந்திய அறிவியல், தமிழ் அறிவியல் இதழ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடுத்த இதழாக இப்போது நாம் பார்க்க இருப்பது கல்வி கோபாலகிருஷ்ணன் எனும் ஒரு மாமனிதர் நடத்திய கல்வி என்கிற இதழ். கல்வி என்கிற இந்த இதழ் அறிவியலே பிரதானம் அப்படின்னு பேக்கெட்டில் போட்டு வெளியிடப்பட்ட இதழ். 8 ஆண்டுகள் இந்த இதழ் வெளிவந்தது. சுதேசமித்திரன் ஆசிரியர் குழு தான் இதற்கும் பொறுப்பேற்று கொண்டது. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா, இந்த இதழில் தான் தமிழில் முதல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று அழைக்கப்படும் அறிவியல் புனைக்கதைகள் எழுதி வெளியிடப்பட்டன. இந்த கல்வி கோபாலகிருஷ்ணனே அவருக்கு பேர் ஆகி போச்சு. அவர் பேர் கோபாலகிருஷ்ணன் தான். இந்த இதழை நடத்தியதால் அவர் கல்வி கோபாலகிருஷ்ணன் என்றே அழைக்கப்பட்டார். இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் குழுவே இதுக்கும் ஆசிரியர் குழுவாக இருந்ததுனால இலக்கியமும் கலந்து கொடுத்தாங்க. அறிவியல், உடல் நலம், மருத்துவம், பொது அறிவு. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா புவியியல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். புவியியல் சார்ந்த கட்டுரைகள். 58 புதிய சிந்தனை கல்விங்கிற பேரை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வெளிவந்த அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பாருங்கள். பறக்கும் பாப்பா, அதைத்தான் பேப்பர் டால் என்கிற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ரொம்ப நல்ல பேர் வாங்கின புத்தகம். அது இதெல்லாம் தொடராக வந்துச்சு. சுண்டு விரல் அளவு சீமா அப்படிங்கிற ஒரு எறும்பு சைஸ் இருக்கிற ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிடார், எறும்பு சைஸ் ஆகிடுவார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அதெல்லாம் பற்றி ஒரு மிட்டாய் பாப்பா அப்படின்னு தேனீக்கள் உலகத்தை பற்றி ஒரு அறிவியல் கதை. இந்த மாதிரி தொடரெலாம் அதெல்லாம் வெளிவருது. பூச்சிக்களின் உலகத்தை பற்றி மந்திரவாதி மகன் அப்படின்னு ஒரு தொடர் அதில் வெளிவந்தது. பரிணாமவியல் கொள்கையை விளக்கக்கூடிய பண்டைய உலகில் பறக்கும் பாப்பா என்கிற போன்ற கதைகள் அறிவியலை கதைகளாக சொல்கின்ற, குழந்தைகளுக்கு எளிமையாக அறிவியலை புரிய வைத்த ஒரு இதழாக வந்த இது. இதில் என்ன ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா, நம்முடைய அறிவொளி இயக்க ஆண்டுகளில் இந்த கல்வி கோபாலகிருஷ்ணன் என்ன செஞ்சார்னா 50 சிறு சிறு அறிவியல் நூல்கள், 8 பக்கம் 10 பக்கம், அந்த கிராமத்து அந்த மனிதர்கள் முதல்ல வாசிக்க கற்றுக்கிட்டு வர்றவங்க கையில் அறிவியலை கொடுப்போம் என்கின்ற ஆசையோடு உருவாக்கப்பட்ட அந்த புத்தகங்களையும் இந்த கல்வி என்கிற இதழ் மூலம்தான் வெளியிடப்பட்டது என்பதையும் இப்போது நான் பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் புத்தகம், இந்த புத்தகம் இது இருக்கிறது, த பாய் ஹூ டிட் நாட் சைன் என்கிற புத்தகம். என்னால் இதை ஒரு 2 வரி படித்துவிட்டு அதன் பிறகு என்னால் கீழே வைக்க முடியல. அவ்வளவு சிறப்பான ஒரு புத்தகமாக நான் இதை முன்மொழிகிறேன். இது எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக அனைவரும் வாசிக்கணும். குறிப்பாக இந்திய இளைஞர்கள். இந்திய இளைஞர்களின் இன்றைய மிகப்பெரிய சிக்கல் என்ன என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. ஒரு முறை தோல்வி அடைந்து விட்டால் திரும்ப முயற்சிக்கிறதே இல்லை. இதுதான் இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய சிக்கல். இந்த இளைஞர்கள் உடனே வாசிக்கிறதை நிறுத்திடுறது, போது எனக்கு வரல என்று முடிவு செய்வது. இந்த புத்தகம் ஒரு சுயசரிதை போல் எழுதப்பட்டிருக்கிறது. த பாய் ஹூ டிட் நாட் சைன், ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன். இதில் நம்முடைய கல்வி,
நம்முடைய ஆய்வுகள், நிறுவனமயமாதல், அங்கே நடக்கிற பாலிடிக்ஸு, எல்லா கான்செப்டையும் பேசும் அற்புத புத்தகம். இவ்வளோ ஒளிவு மறைவு இல்லாமல் விஞ்ஞானிகள் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. எத்தனையோ விஷயங்களை நாம் மறைத்து விடுகிறோம். இதில் என்னென்னா, 18 வயசாக இருக்கும் பொழுது ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் இவருடைய கனவெல்லாம் இஸ்ரோவுக்கு போகிறது தான். நீங்கள் அட்டாமிக் ஃபிசிக்ஸை ரொம்ப விரும்புவீங்க, அல்லது ஸ்பேஸ் ஃபிசிக்ஸை விரும்புவீங்க, அல்லது வந்து நீங்கள் ஐன்ஸ்டீனுடைய ஃபிசிக்கல் கான்செப்ட்ஸை விரும்புவீங்க. அதெல்லாம் நீங்கள் தீவிரமாக படிப்பீங்க. ஆனால் ஜெனரல் ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிடுவீங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். அது மாதிரி தான் இவருக்கும் நடக்குது. மிகப்பெரிய ஃபெயில்யூரை வச்சுக்கிட்டு தாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு, ஆனால் தொடர்ந்து இஸ்ரோவில் வந்து இவர் எப்படியாவது உள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறாரு. இது வந்து ஒரு தோல்வி அடைந்த மாணவனின் வெற்றியை நோக்கிய பயணம். அதில் என்ன ஒரு பியூட்டினா, நம்மளுடைய மார்க் சிஸ்டம் ஃபிசிக்ஸை அவ்வளோ விரும்புகிற, ஃபிசிக்ஸ் அவ்வளோ தெரிஞ்சவங்களை கூட ஃபெயில் பண்ணிடும் என்கிற உதாரணமும் இதுக்குள்ளே இருக்குது. இஸ்ரோ கனவு, பல ஆண்டு உழைப்பு, மீண்டும் மீண்டும் என்ட்ரன்ஸ் எழுதுகிறாரு, மீண்டும் மீண்டும் தோல்வி. ஆனால் விரும்பவே விரும்பாத ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுகிறாரு, அதில் செலக்ட் ஆகிடுறாரு. அதெல்லாம் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போவும் விடாமல் இவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து சார் இஸ்ரோவுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஆனால் அவன் ஒரு வருஷம் ட்ரைனிங் போட்டு அனுப்பிச்சிட்றான். அந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் இஸ்ரோவே மறந்து போயிடுது. அப்படி ஒரு தீவிரமான ட்ரைனிங்கில் இவர் வந்து அப்போ வந்து நியூக்ளியர் ஃபிஷன், அதனுடைய இன்ஜினியரிங், அது உள்ள இருக்கிற கான்செப்ட்ஸு, இதையெல்லாம் தீவிரமாக திரும்ப திரும்ப எடுத்து சென்று போய் கடுமையாக போராடி உள்ளே நுழைஞ்சிடுறார். அப்படி நுழைகின்ற பொழுது அட்டாமிக் டிபார்ட்மெண்ட்டில் நுழைஞ்சு உள்ளே போய் அவங்களோட கலக்கிறார். இப்போ அடுத்த பிரச்சனை வருது. அங்கே கடுமையான குழு அரசியல் உள்ளே இருக்குது. இவர் நினைக்கிற மாதிரி தன்னிச்சையான ஒரு கண்டுபிடிப்பாளராக அங்கே இருக்கவே முடியாது. அதில் என்னெல்லாம் சிரமம் இந்தியாவில் இருக்குதுன்னு இவர் எழுதுகிறார். நீங்கள் இஸ்ரோலையோ, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்லேயோ, அல்லது சிஎஸ்ஐஆர்லேயோ எங்கேயாவது இன்னசென்ட்டாக உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை உங்கள் பேரில் நடத்தி நீங்கள் சர் சி.வி. ராமன் மாதிரி பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் போகாதீங்கிறார். ஏனென்றால் அந்த இடம் அனைத்துமே இன்றைக்கு குரூப்பிசத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது மிக கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கே என்ன கண்டுபிடித்தாலும் உங்கள் பெயரில் அதை வெளியிட்டு கொள்ள நீங்கள் பல படிநிலை அனுமதி பெற வேண்டும். அந்த பல படிநிலை அனுமதி ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதிடுறாரு, அதை ஒரு இதழில் பிரசுரிக்கணும்னா 18 பேர்கிட்ட கைது வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப கொடூரமான நம்முடைய நிறுவன மயத்தை காட்டுகிறது. அதில் ஒருத்தர் வந்து தாம் பேரில் போட்டுக்கிறதுன்னு முடிவு பண்ணார்னா நீங்கள் காலி, அவ்வளோதான். இதெல்லாம் பட்டவர்தனமாக தோலுரித்து காட்டும் ஒரு விஷயமாக இதில் பார்க்குறேன். அந்த குரூப்பிசம், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்ட், உள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் இந்திய அறிவியலை கொன்று கொண்டு இருக்கிறது. இதை விட ஒரு கிளைமேக்ஸுக்கு நம்ம வரோம். என்ன கிளைமேக்ஸ்? இதில் என்ன தலைப்பு ஏன் இப்படி வச்சுருக்காரு? த பாய் ஹூ டிட் நாட் சைன் என்று ஏன் தலைப்பு வைக்கணும்? அந்த கிளைமேக்ஸ் நடக்கும்போது இவருக்கு 27 வயசு. இப்போ அவர் வந்து ஒரு தேர்ந்த விஞ்ஞானி. ஆனால் இந்த கிளைமேக்ஸோட இந்த புக்கு முடிஞ்சிடுது. அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க சார், ஒரு ஃபேக் டாக்குமெண்ட். அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் பற்றி அவர் பேசுகிறார். எப்படின்னா, நேரடியாக இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாமல் செஞ்சாங்களா, இல்லை யாரோ செஞ்ச வேலையா இது தெரியல. ஆனால் நான் அதை படிக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன், இது போலியாக ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சு ஃபண்டு வாங்க போகிறாங்க. எல்லாரும் சைன் பண்ண அப்புறமும் இவருக்கு வந்து அதில் கையெழுத்து போட மனசாட்சியிடம் தரவில்லை. இதில் வந்து என்ன ஒரு பியூட்டி, ஒரு சின்சியர் சயின்டிஸ்ட்டு, அரகன்ட் சயின்டிஸ்ட்னு பேர் வாங்குகிற, ஒரு ரோக் சயின்டிஸ்ட்னு பேர் வாங்குகிற இடத்தை நோக்கி எடுத்து சென்றது எது? அமைப்பா, அல்லது இங்கே இருக்கிற குழுவாதமா, இல்லது அறிவியலை விட்டு விட்டு ஃபண்ட் ரைசிங் கான்செப்ட்ஸ்குள்ளே போகின்ற சிறுபிள்ளைத்தனமா என்ற கேள்வியோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது. மிக அருமையான புத்தகம். இதில் உள்ள சயின்ஸ் இருக்குது, இதில் உள்ள ஃபிசிக்ஸ் இருக்குது, இதில் உள்ள இன்ஜினியரிங் இருக்குது. எல்லா விதத்தையும் மீறி ஒரு மனிதன் தன்னுடைய மனசாட்சி அல்லது தன்னுடைய தேடல் எவ்வளவு முக்கியம் என்பதில் எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகவே த பாய் ஹூ டிட் நாட் சைன் புத்தகத்தை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் இன்றைய கண்டுபிடிப்பாளருக்குள் நுழைவோம். கீதாஞ்சலி ராவ் என்பதுதான்
இன்றைய நாம் கொண்டாடத்தக்க கண்டுபிடிப்பாளரின் பெயர். மிக மிக இளம் வயதில் 21 வயதிலேயே இவர் யங் இன்வென்டர் ஆஃப் த வேர்ல்ட் அவார்டு வாங்கியவர். இவருடையது மிக அருமையான கண்டுபிடிப்பு. வாட்டர் லீடு லெவல் இண்டிகேட்டர் என்பதுதான் அந்த கண்டுபிடிப்பு. ஃபோர்ப்ஸ் நிறுவனத்தினுடைய டாப் 30 லிஸ்டில் 2வது இடம்பெற்ற இந்திய பெண்மணி. டைம் பத்திரிகை டாப் இன்வென்டர் அவார்டு ஒன்றை இவருக்கு கொடுத்திருக்கிறது. அது என்ன டிவைஸ்? இவர் பிறந்ததே 2005 தான். பாரதி மற்றும் ராம்ராவ் ஆகிய இருவருக்கும் மகளாக பிறந்தவர். கல்வி கற்பதற்காக கொலராடோ என்கின்ற அமெரிக்காவுக்கு இவர் செல்ல வேண்டியதாக ஆகிவிட்டது. காரணம், இவருடைய தந்தைக்கு அங்கு வேலை கிடைத்து விட்டது. ஸ்டெம் ஸ்கூல் என்கிற ஒரு பள்ளியில் இவர் படிக்கிறார். ஸ்டெம் என்றால் உங்களுக்கு தெரியும், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். பள்ளியே அதுக்கு சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஸ்கூலெல்லாம் அங்கு இருக்கிறது. அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மாகாணத்தில் ஈயம் அதிகம் கலந்து வருகிற குடிநீர் கிடைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. லீடு லெவல் அதிகமாகிறது என்று சொல்கிறார்கள். லீடு பாய்சனிங் அதிகமானால் என்ன ஆகும்? ஒபாமா அதிபராக இருந்தபோது நடந்த இந்த சிக்கலில் அந்த பிராந்தியத்துக்கு மட்டும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாரு, அவசர நிலை டிக்ளேர் பண்ணுறாரு. தண்ணீர் குடிக்காதீர்கள் என்று அறிவிக்கிறார்கள். எங்கே போனாலும் அந்த டம்ளர் தண்ணி எடுத்தால் இந்த லீடு லெவல் என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வது என்கிற சிக்கல் வந்த பொழுது டிதைக்ஸ் என்கின்ற ஒரு சிறிய கருவியை இந்த மாணவி ஏற்படுத்துகிறார். இது கீதாஞ்சலியினுடைய இந்த இன்வென்ஷன் நானோ கார்பன் டியூப்ஸை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் உங்கள் செல்லோடு இணைக்கப்பட்டிருக்கும். செல்லு தனியாக ப்ளூடூத்தில் அதை ஃபாலோ பண்ணிக்கும். நீங்கள் அந்த கருவியை அது கிட்ட கொண்டு போனாலே போதும், அந்த லீட் லெவலை உங்களுடைய ப்ளூடூத்தில் உங்களுடைய செல்லில் அது சொல்லிடும். இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அதை ஒரு எக்ஸிபிஷனில் வைத்து இது அனைவருக்கும் பரவி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய ஊக்கத்தொகையை அவருக்கு அளித்து அதையே உருவாக்கி அனைவர் ப்ளூடூத்திலும் அதை வரவழைத்து மிக சிம்பிளாக இதை அனைவருக்குமான கண்டுபிடிப்பாக மாற்றியது. கீதாஞ்சலி ராவ் எவ்வளவு முக்கியமான அழகான ஒரு வேலையை செய்திருக்கிறார். அவருடைய அடுத்த கண்டுபிடிப்பு அதை விட அருமையானது. EP1 மெடிக்கல் டெஸ்டிங் என்கிற ஒரு கருவி. அந்த மெடிக்கல் டெஸ்டிங் கருவி ஒருத்தர் ரொம்ப எதுக்கோ அடிக்ட் ஆகியிருக்காரு. அவருடைய அடிக்ஷன் லெவல் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக அதை ப்ரீத் பண்ணால் போதும் அந்த கருவி, இவர் ஆல்கஹால் அடிக்ஷனு இத்தனை வருஷமாக இருக்குது, இவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு சொல்லி அது காட்டி விடுகிறது. 3வது கருவி இன்னொன்று சைபர் புல்லியிங் இண்டிகேட்டர் AI டூல். இதை யுனெஸ்கோ நிறுவனம் ஏற்றுக்கொண்டு பள்ளிக்கூடங்களில் இருக்கும் எல்லா கணினிகளிலும் குழந்தைகளின் திறன் பேசியிலும் இது இருக்கணும் என்று இப்போது கட்டாயமாக ஐரோப்பாவிலே இதை முதலில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஏஐயில் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே சைபர் புல்லியிங் ஏதாவது நடந்தால் அதை கண்டுபிடித்து யார் யாருக்கு சொல்லணும்னு அதில் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். இதெல்லாம் கீதாஞ்சலி ராவ் போன்ற நம்முடைய அறிவியலில் உள்ள இந்திய மாணவர்கள், இந்திய மாணவிகள், இந்தியாவிலிருந்து சென்ற அந்த மாபெரும் மனிதர்கள் உலகிற்கு கண்டுபிடித்து கொடுத்து சத்தம் போடாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சாதனைகள். அறிவியலை வெல்லும். நன்றி தோழர்களே.